வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியன். ஸோ மீடியன்னா என்னென்னா இஸ் த வேல்யூ விச் டிவைட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் இன்ட்டு டூ ஹாஃப்ஸ். ஸோ மீடியன்றது மிடிலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமுமா ரெண்டு பாதியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மீடியன். ஸோ மீடியனோட வேல்யூ கொடுக்கும் போதும் எப்படி கொடுப்பாங்கன்னா இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம டேட்டா வரும்போது அது என்ன விதமான டேட்டான்னு முதல்ல செக் பண்ணணும். இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருக்கலாம், டிஸ்க்ரீட் டேட்டாவாக இருக்கலாம். டிஸ்க்ரீட்னா ஃப்ரீக்வன்சியோடு கொடுத்துருப்பாங்க. அண்ட் கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கலாம். கண்டினியூஸ் டேட்டானா லிமிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ ஃபார்ம்லாம் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு யூஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் டேட்டாக்கு இதை யூஸ் பண்ணும்போது இந்த என்ன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. இதே ஃபார்முலாவை தான் நம்ம டிஸ்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். டிஸ்க்ரீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த கேபிட்டல் என்னன்றது ஃப்ரீக்வன்சி, டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இண்டிவிஜுவல் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் டேட்டாக்கான எக்ஸாம்பிள். இண்டிவிஜுவல் டேட்டா. ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த மீடியன் மார்க்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் the median marks of 9 students. So median mark of 9 students. 9 students ஓட டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஃபைண்ட் த மீடியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெறும் டேட்டா தான் இருக்குது, இதில் ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ இது இண்டிவிஜுவல் டேட்டா. இண்டிவிஜுவல் டேட்டான்னு தெரிஞ்சிருது. மீடியன் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ நம்ம அரித்மெட்டிக் மீன் போடும்போது, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் மீன் பார்த்துருப்போம். அரித்மெட்டிக் மீன் போடும்போது கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். பட் மீடியன் எடுக்கும்போது மட்டும் கொடுக்குற டேட்டாவை நம்ம ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் சம் ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா நம்ம மிடில் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மிடில்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆர்டரில் இருந்தால் தான் அதை நம்ம மிடில்னு சொல்ல முடியும். ஸோ இதில் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ என்னென்னா 42 தான் நம்மளோட சின்ன வேல்யூ. ஸோ 42 ஃப்ரண்ட்டில் வந்துடுது. 42க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 60. 60க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 62 இருக்குது. 62க்கு அப்புறமா 65 ரெண்டு பிளேஸில் இருக்குது. 65 திருப்பியும் 65 இன்னொரு பிளேஸ்லேயும் இருக்குது. அப்புறம் 60ஸில் 65 வேல்யூ எழுதியிருக்கோம். ஸோ 65க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 70. ஒரு 70 வேல்யூ இருக்குது. அடுத்தது 72, அப்புறமா நமக்கு 75 75க்கு அடுத்தது 80, 80க்கு அப்புறம் நமக்கு 90. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். அரேஞ்ச் பண்ணி எழுதினதுக்கப்புறமா மீடியனோட ஃபார்முலா எழுதலாம். மீடியன் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா சைஸ் ஆஃப் n+1 டிவைடட் பை 2 டேர்ம். இந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன். இந்த n/2 நமக்கு மீடியன் கிடையாது. ஸோ இப்போ என்னன்றது இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் டேட்டா. இண்டிவிஜுவலில் இந்த கேபிட்டல் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா. இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 டேட்டாஸ் இருக்குது. ஸோ 9+1/2 அந்த டேர்ம், இது கம்பல்சரியாக அது எழுதணும். அந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன் வேல்யூ. ஸோ 9+1ன்றது 10, 10/2ன்றது 5. ஸோ 5th டேர்ம் தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவில் 5th டேர்ம் 1 2 3 4 5. ஸோ நம்மளோட மீடியன் வேல்யூ 70. மீடியன் ஈக்குவல் டு 70. இப்படி தான் நம்ம மீடியன் கால்குலேட் பண்ணோம். ஸோ மீடியன் கால்குலேட் பண்ணும்போது இது நம்ம ஃபார்முலா. கேபிட்டல் என்றது நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா 9, 9+1/2 அந்த டேர்ம் தான் நம்மளோட மீடியன். ஸோ இங்கே 5th டேர்ம்னு நமக்கு வேல்யூ வருது. 5th டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா 70 இருக்குது. ஸோ 70 தான் நம்மளோட மிடில் வேல்யூ, மீடியன் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் 84, 91, 72, 68, 87, 78. மீடியன்னு கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணி எழுதணும் வேல்யூஸை. அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா. ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 68 நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. 68க்கு அப்புறம் 72, அப்புறம் 78, 84, 87,
91. நம்ம வேல்யூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம மீடியனோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n plus 1 by 2 the term. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் 6 plus 1 by second term. 6 plus 1ன்றது 7. 7 by 2ன்றது 3.5. ஸோ 3.5ன்னு வரதுனால நம்மளால் 3.5 இங்கே எடுக்க முடியாது. 3.5ன்றது இட்ஸ் அ மிடில் ஒன் ஹியர். நம்ம 3.5th பொசிஷனில் இருக்கிற டேர்ம் எடுங்கன்னு சொல்கிறாங்க. 3.5ன்றது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றதுனால 1/2 ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அப்படின்னு எழுதணும். இது நமக்கு ஹோல் நம்பராக இப்போ இதை நான் டிவைட் பண்ணும்போது போன சம்மில் நமக்கு டிவைட் பண்ணும்போது 5 வந்துருச்சு. ஸோ 5 வந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், 5th டேர்ம்னு எழுதிட்டோம். இங்கே நமக்கு அப்படி வரல, வேல்யூ 3.5ன்னு வருது. ஏன்னா 6 + 1 7, 7/2 3.5. ஸோ ஒரு டெசிமலில் வரதுனால 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற டேர்ம்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில்ன்றதுனால 1/2 தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம். 1/2 இங்கே நம்மளோட தேர்ட் டேர்ம் 78 இங்கே இருக்குது 78 ப்ளஸ் ஃபோர்த் டேர்ம் 84. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. 78 + 84 150 162. 162 டிவைடட் பை 2. ஸோ 81ன்றது தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. ஃபார் ப்ராக்டிஸ் calculate the median for the following number. இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்கோம். 1, 9, 10, 8, 2 ஒரு 14 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 14 நம்பர்ஸ்க்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா, ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. இந்த சம்மை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியன். மீடியனில் டிஸ்க்ரீட் டேட்டாக்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். calculate the median of the following data. ஸோ மீடியன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது அண்ட் இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குது. இதே கிளாஸ் இன்டர்வல் இருந்ததுன்னா அது கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லியிருப்போம். இங்கே நார்மல் எக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது டிஸ்க்ரீட் டேட்டா. ஸோ டிஸ்க்ரீட் டேட்டாவோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு, இதுக்கும் நமக்கு இண்டிவிஜுவலுக்கும் ஒரே ஃபார்முலா தான், n + 1/2th டேர்ம். அந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன் வேல்யூ. ஸோ மீடியன் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள் எழுதும்போது அது அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் எழுதணும். ஸோ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூவை அசெண்டிங் ஆர்டர். இப்போ அசெண்டிங் ஆர்டர் தான் எக்ஸில் சின்ன வேல்யூ 8. ஸோ 8 தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். அப்போ அதோட ஃப்ரீக்வன்சியை ஃபஸ்ட்டு எழுதணும் 30. அடுத்த எக்ஸ் வேல்யூ 10. ஸோ 10 எழுதும்போது அதோட ஃப்ரீக்வன்சி 24. ஸோ எக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சியும் சேர்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த எக்ஸ் வேல்யூ 15. 15 எழுதும்போது 6. ஸோ 15 அதோட வேல்யூ 6. அடுத்த வேல்யூ 18. 18 எழுதும்போது 26. லாஸ்ட் வேல்யூ 20. 20 எழுதும்போது 16. ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சம்மே ப்ரொசீட் பண்ண முடியும். மீனில் மற்ற சம்லலாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது. மீடியன் போடும்போது மட்டும்தான் நம்ம ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து எனக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் போதும், வேறு எந்த வேல்யூவும் தேவையில்லை. இந்த சிஎஃப்ன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 30 அப்படியே எழுதணும். அடுத்தது 30 + 24 54. அடுத்தது 54 + 6 60. 60 + 26 86. 86 + 16 102. ஸோ நம்ம இப்போ எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட வேல்யூ வந்து 102ன்னு வந்திருக்கு. இந்த லாஸ்ட் வேல்யூவும் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருக்கணும். அப்போ நமக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீடியன் எடுக்க போகிறோம். மீடியனோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n + 1/2th term. ஸோ
இப்போ இங்கே கேபிட்டல் என்னன்றது cumulative frequencyயோட லாஸ்ட் வேல்யூ. ஸோ 102 + 1/2th டேர்ம், அது எந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகிருக்கோ அந்த டேர்ம் தான் நம்மளோட மீடியன். ஸோ 102 + 1ன்றது 103, 103 டிவைடட் பை 2ன்றது 51.5th டேர்ம். இந்த 51.5ன்றது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும் நம்ம டேபிளில். ஸோ இது நம்மளோட cumulative frequency. cumulative frequencyயில் தான் செக் பண்ணணும். 51 எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. இங்கே நமக்கு வந்திருக்க வேல்யூ பாருங்கள் 51.5th டேர்ம். இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. இந்த 51.5th டேர்ம்ன்றது இந்த cumulativeல எங்கே நியரஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் தான் நம்மளோட மீடியன். ஸோ மீடியன் ஈக்குவல் டு 10. மீடியன் ஈக்குவல் டு 10. இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம டிஸ்க்ரீட்டோட ப்ராப்ளம் போடணும். ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம். ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஹைட் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இங்கே ஃப்ரீக்வன்சி, ஹைட்டுன்றது எக்ஸு. இங்கே நமக்கு அவனே அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதனால் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த சம் சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியன். அண்ட் மீடியனில் இதோட பேர் இன்க்ளூசிவ் டைப். இன்க்ளூசிவ் டைப் அப்படின்னா எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஒரு கிளாஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே லிமிட் பாருங்கள், டேபிளில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை ஏன் இன்க்ளூசிவ் டைப் அப்படின்னு சொல்கிறோன்னா 21லேருந்து 30 கொடுத்துருக்காங்க. அடுத்த வேல்யூ எனக்கு 13 ஆரம்பிச்சிருந்ததுன்னா அதோட பேர் எக்ஸ்க்ளூசிவ் டைப். நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் 21லேருந்து 30, அடுத்தது 30 ஸ்டார்ட் பண்ணாமல் 31. அப்போ இந்த 30க்கும் 31க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 40க்கும் 41க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அது பேர் எக்ஸ்க்ளூசிவ். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது இன்க்ளூசிவ் டைப். இப்போ இந்த இன்க்ளூசிவாக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறதுன்னா இந்த ஃபஸ்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு வேல்யூக்கான கேப் என்னன்னு செக் பண்ணோம். அதை டிவைடட் பை 2 எடுத்துக்கணும். ஸோ இங்கே 30க்கும் 31க்குமான கேப்பு 1. 1/2 இட்ஸ் 0.5. ஸோ இந்த அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணணும், லோவர் லிமிட்டோட 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், இது இன்க்ளூசிவ் டைப். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதே 30ல் கண்டினியூ ஆகிருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் அப்படியே விட்டுடலாம். இங்கே ஒரு ஸ்பேஸ் 30லேருந்து இது 31 மாறி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு வேல்யூ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், இங்கே டிஃப்ரென்ஸ் 1. 31க்கும் 30க்குமான டிஃப்ரென்ஸ் 1. 1/2ன்றது 0.5. இந்த 1/2 0.5ஐ அப்பர் லிமிட்டோட ஆட் பண்ணணும், லோவர் லிமிட்டோட சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ கிளாஸ் லிமிட் கொடுத்துருக்க கிளாஸ் லிமிட் எழுதிக்கலாம். கிளாஸ் லிமிட் முதல்ல இந்த லோவர் லிமிட்லேருந்து ஆரம்பிங்க. 21ல் 0.5 கம்மி பண்ணால் அது 20.5. 30ல் 0.5 ஏற்றுனா அது 30.5. இங்கே 31ல் 0.5 கம்மியாச்சுன்னா 30.5. 40ல் 40.5. அப்பர் லிமிட்டில் ஆட் ஆகும், லோவர் லிமிட்டில் சப்ட்ராக்ட் ஆகிட்டே வரும். இப்போ நம்மளோட புது கிளாஸ் லிமிட் எப்படி இருக்குன்னா 40.5 to 50.5. 50.5லேருந்து 60.5. 60.5லேருந்து 70.5. 70.5லேருந்து 80.5. 80.5லேருந்து 90.5. அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம். 65, 58, 27, 10. இப்போ நீங்கள் இந்த டேபிள் செக் பண்ணும்போது உங்களுக்கு டேபிளில் ஸ்பேஸே இருக்காது. 30.5ல் முடிஞ்சிட்டு 30.5லே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்பேஸ் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ் டைப்புக்கு வந்துருச்சு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டைப் வந்துச்சுன்னா நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ணிடலாம். மீடியனுக்கு நமக்கு தேவையானது cumulative frequency மட்டும்தான்.
ஸோ cumulative frequencyன்றது ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணிகிட்டே வரப்போ 69 இதோட ஆட் பண்ணும்போது 236 இங்கே ஆட் பண்ணும்போது 443 நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது 508 இதை ஆட் பண்ணும்போது 566 593 603 ஓகே இப்போ நம்ம வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம் மீடியன் கிளாஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணோம் மீடியன் கிளாஸோட ஃபார்முலா இட் இஸ் n டிவைடட் பை டூத் டேர்ம் அது எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ் கேபிட்டல் என்னன்றது இதோட லாஸ்ட் வேல்யூ ஸோ 603 டிவைடட் பை 2 603 டிவைடட் பை 2ன்றது 301.5th டேர்ம் ஸோ 301 எங்கே வருது எங்கே நியரஸ்ட்டாக இருக்குது அதோட நியரஸ்ட் வேல்யூ பார்த்தா இந்த வேல்யூ தான் நமக்கு ஸோ அதோட கம்மியாக எடுக்கக்கூடாது அதோட ஜாஸ்தியான வேல்யூ ஸோ இங்கே தான் நம்மளோட மீடியன் கிளாஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இது இப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க இது நம்மளோட மீடியன் கிளாஸ் இப்போ நம்மளோட மீடியனோட ஃபார்முலா எழுதலாம் மீடியனோட ஃபார்முலா என்ன மீடியன் ஃபார் கண்டினியூஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா L + n/2 - m / f into c Lன்றது லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் ஸோ 40.5ன்றது நம்மளோட L அண்ட் n/2ன்ற nன்றது 301.5 mன்றது ப்ரீமீடியன்னா ப்ரெடிசிசர்னு சொல்லலாம் ப்ரீமீடியன் சொல்லலாம் மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற CF ஸோ இதுதான் நம்மளோட m வேல்யூ எஃப்ன்றது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி ஸோ இது நம்மளோட எஃப் சின்றது கிளாஸ் லிமிட் இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மீடியனோட ஆன்சர் கிடச்சிடும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம லோவர் லிமிட் 40.5 ப்ளஸ் n/2ஓட வேல்யூ 301.5 மைனஸ் எம்மோட வேல்யூ 236 divided by frequency of corresponding median class அது வந்து 207 into நம்மளோட class value 10 ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற கேப் வந்து நமக்கு 10 இப்போ முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி இன்ட்டு 10 போட்டுட்டு அப்புறம் இங்கே ஆட் பண்ணணும் ஸோ 40.5 ப்ளஸ் இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 3.17 வரும் ரெண்டையும் ஆட் பண்ணால் இது 43.67 இதுதான் நம்மளோட மீடியன் ஸோ உங்களுக்கு ஒரு சம் தரேன் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் ஷேர் பண்ணிடுங்க இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்து வர ப்ராப்ளமோட பேர் இன்க்ளூசிவ் டைப் ஸோ இது மீடியனோட இன்க்ளூசிவ் டைப் மீடியன் கண்டினியூஸ் டேட்டா இந்த மீடியன் கண்டினியூஸ் டேட்டாவில் இதை எப்படி நம்ம கண்டினியூஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் பாருங்க லெஸ் தென் 5 லெஸ் தென் 10 லெஸ் தென் 15 அப்படின்னு இருக்கு ஸோ லெஸ் தென் இல்லை மோர் தென் கொடுக்கும்போது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே லெஸ் தென் 5னா 0லேருந்து 5 ஸோ நம்ம பேசிக்காக 0ன்னு எடுத்துக்கலாம் ஸோ 0லேருந்து 5 அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க லெஸ் தென் 10 அப்படின்னா அது 5லேருந்து 10 இருந்திருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இந்த பேட்டர்ன்லேயும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொடுக்கல ஸோ நமக்கு எஃப் கொடுக்கல எஃப் கொடுக்காம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கியூமுலேட்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி கியூமுலேட்டிவ்னு தெரியுதுன்னா இங்கே பாருங்க இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்டில் ஹையஸ்ட் வேல்யூவாக வந்து நிற்கிது ஸோ 29லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது லாஸ்ட்டில் 655ன்னு அதோட டோட்டலில் வந்து நிற்கிது ஸோ நம்ம அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இப்படி ஆட் ஆகிட்டே போகாது மாறி மாதிரி இருக்கும் நம்பர் பட் இங்கே வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே போகுது ஸோ கொடுத்துருக்கிறது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எந்த மாதிரி மாடல்லாம் இப்படி வரும்னா இந்த லெஸ் தென் மோர் தென் ஆர் கிரேட்டர் தென் இந்த மாதிரி வரும்போது இந்த சம்ஸில் கொடுத்துருக்கிறத ஃப்ரீக்வன்சின்னு எடுக்கக்கூடாது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துட்டு நாம இதுக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்டிக்கலாக நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை டேபிளில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஸோ
ஸோ டேபிளில் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி எழுதணும், நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து லிமிட், கிளாஸ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கிளாஸ் லிமிட்டை லெஸ் தென் கொடுத்ததை 0 to 5, 5 to 10, லெஸ் தென் 10ன்றது 5 to 10, அடுத்தது 10 to 15, 15 to 20, 20 to 25, 25 to 30, 30லேருந்து 35, அண்ட் அடுத்தது 35லேருந்து 40, 40லேருந்து 45, 45ஓட முடிஞ்சிருச்சு. லெஸ் தென் 45 அதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் கொடுத்துருக்கிறது ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதிட்டு அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 29, அடுத்தது 224, 465, 582, நெக்ஸ்ட் 634. நான் மேலே டேபிளில் இருக்கிறது தான் எழுதுறேன், இப்போ வேற ஒன்றுமே நம்ம செய்யலை. 650, 653, லாஸ்ட்டில் வரும்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் ஆயிருக்கு. 655. ஸோ டோட்டல் 655 அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ டோட்டல் 655, அதுவையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் மைனஸ் பண்ணுங்க. 655 மைனஸ் 653 என்ன வருதோ அதுதான் இங்கே லாஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே 2 தான் நமக்கு லாஸ்ட் வேல்யூ. அடுத்தது 653 மைனஸ், இங்கே நம்ம மைனஸ் தான் பண்ணுறோம், எது ப்ளஸ் எது மைனஸ் அது பாதர் பண்ண வேண்டாம். 653லேருந்து 650 மைனஸ் பண்ணால் நம்ம கீழேருந்து மேலே போகிறோம், மைனஸ் பண்ணால் 3 இங்கே எழுதணும். அடுத்து 650லேருந்து 644 மைனஸ் பண்ணால் 6, 644லேருந்து 634ன்றது 10. கொடுத்துருக்கிறது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றதுனால நம்ம ரிவர்ஸில் மைனஸ் பண்ணிகிட்டே போகிறோம். 634லேருந்து 582 மைனஸ் பண்ணுறோம், கீழேருந்து தான் மேலே போகிறோம். இதை மைனஸ் பண்ணுவோம், நமக்கு கிடைக்கிறது 52. 582லேருந்து 465 மைனஸ் பண்ணால் 117. 465லேருந்து 224 மைனஸ் பண்ணும்போது 241. நெக்ஸ்ட்டு 224லேருந்து 229 மைனஸ் பண்ணும்போது 195. அண்ட் லாஸ்ட் நம்பர் அதே நம்பர் வரும். ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் இங்கே இருக்கிற நம்பர் இப்படியே வரும். கீழேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணுன்னா மேலேருந்து ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ அவன் அதை கொடுத்துட்டாங்கன்றதுனால ஃப்ரீக்வன்சிக்காக கீழேருந்து ஆட் பண்ணிட்டே வரும். இது டோட்டல் பண்ணால் சிஎஃப்ல லாஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் இதோட டோட்டலாக இருக்கும். நம்ம டோட்டல் பண்ணி கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸோட ஃபார்முலா எனக்கு n+1 டிவைடட் பை 2. அது எங்கே இருக்கோ அந்த டேர்ம் என்னன்றது கேபிட்டல் என்னன்றது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. டோட்டல் ஃப்ரீக்வன்சின்றது 655 + 1 டிவைடட் பை 2. இது எங்கே இருக்கோ அந்த டேர்ம். ஸோ 656 டிவைடட் பை 2. டிவைடட் பை 2னா எனக்கு என்ன வரும், 328. 328ன்றது நம்ம டேபிளில் எங்கே வருதுன்னு பார்க்கணும், சிஎஃப்ல பார்க்கணும். 328, 328 கிடையாது. ஆனால் 328 எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுதுன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் எங்கேயோ 328 இருக்கு. அது நடுவில் இருக்கு. கம்மியான வேல்யூ எடுத்துக்க கூடாது, அதை விட அதிகமான வேல்யூவை தான் நம்ம என்னென்னு எடுப்போம், மீடியன் கிளாஸ் அப்படின்னு எடுப்போம். ஸோ இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். இப்போ இதுக்கு எனக்கு என்னென்ன வேணுன்றது பாருங்க. இது எல் லோவர் லிமிட், இந்த இடம் ஃப்ரீக்வன்சி, அண்ட் இந்த இடம் எம் ப்ரீ மீடியன் கிளாஸ். இந்த 3 வேல்யூ தான் எனக்கு தெரியணும், எல் எஃப் எம். அந்த ஆரோ மார்க் வந்து அந்த 3 சம்திங் வந்ததில் அது எங்கே இருக்குன்றதுக்காக காட்டுறதுக்காக தான் ஆரோ மார்க் போட்டிருந்தோம். 465. கம்மியான வேல்யூ எடுக்கக்கூடாது, அதிகமான வேல்யூ தான் எடுக்கணும். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மீடியன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மீடியன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு எல். இது ஸ்மால் எல்லும் போடலாம், கேபிட்டல் எல்லும் போடலாம். எல் ப்ளஸ் n/2 மைனஸ் எம் டிவைடட் பை எஃப் இன்டு சி. இதில் எல்ன்றது லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். நம்ம இப்போ ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம்ல,
அதில் இருக்கிற லோவர் லிமிட், அதில் இருக்கிற லோவர் லிமிட்ன்றது 10, எம்ன்றது 224, எஃப்ன்றது 241. அதெல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல்ன்றது 10 ப்ளஸ் என் பை 2. என் கேபிட்டல் என்னன்றது நம்மளோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி 655 பை 2 மைனஸ் ப்ரீ மீடியன் கிளாஸ். எம் எங்கே எழுதியிருக்கோம் பாருங்க, அந்த மீடியன் கிளாஸ்க்கு மேலே எழுதியிருக்கோம் 224. ஸோ 224 divided by frequency. Frequency வந்து 241 into class limit. இங்கே நமக்கு class limitனா என்னன்னா gap. லிமிட் எவ்வளோ இருக்குது, 30 to 35, 35 to 40, ஒவ்வொன்றுக்கும் நடுவில் கேப்பு 5. அதை எழுதியாச்சு. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 10 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கால்குலேட் பண்ணி 5ல் மல்டிப்ளை பண்ணால் 2.15 வரும். ஸோ டோட்டலாக 12.15. ஃபஸ்ட்டு மீடியன் கிளாஸ் அது எங்கே இருக்குன்றத சொல்லணும், அதுக்கப்புறமா தான் மீடியன் ஃபார்முலாவுக்கு போகணும். எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஃபார்முலா n+1/2 டேர்ம். அது எங்கே இருக்குது, இப்போ அதில் 328 வந்தது. 328ன்றது 224க்கும் 465க்கும் நடுவில் இருக்குது. நம்ம லோவஸ்ட் வேல்யூ எடுத்துக்கக்கூடாது, ஹையஸ்ட் வேல்யூ தான் மீடியன் கிளாஸ்.